வணக்கம். சக்தி விநாயகர் ஜோதிடம் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல பிப்ரவரி மாதம் கும்பராசி பலன்களை நம்ம பார்க்க போறோங்க. பொதுவே கும்பராசியோட அதிபதி சனி. இந்த சனி வந்து பாத்தீங்கன்னா 9 கிரகங்கள்ல மிகவும் சுலோவா நகரக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னா சனி பகவான். அந்த சனி பகவானுக்கு சொந்தமான வீடு எதுனா கும்பராசி. எப்பவுமே பொதுவாகவே கும்பராசி பொறுத்தளவு நீங்க ஒரு விஷயம் ஆசைப்பட்டீங்கன்னா ஆனா அது உங்களுக்கு நடக்கும். ஆனா அது டிலே ஆகிதான் நடக்கும். நம்ம இன்னைக்கு நினைச்சோம் ஒண்ணு பண்ணிடலாம் அப்படிங்கிறது பண்ண முடியாது. அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாசமா கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி உங்க ராசிநாதன் உங்க ராசியிலேயே உட்காரும் பொழுது ஒரு சின்ன விஷயத்துக்கு உங்களால முடிவு எடுக்கிறதுக்கு விடாது. குழப்பங்கள் பண்ணியிருக்கும், தடுமாற்றங்கள் கொடுத்திருக்கும், நல்லது பண்ண போன இடத்துல கெட்டதா முடிஞ்சிருக்கும், சில இடத்துல பண்ணாத தப்புக்கு தண்டனை அளிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனும் வந்திருக்கும். இது எல்லாமே உங்க ராசியில நிகழ்ந்திருக்கும். இல்ல இந்த மாசமாவது நமக்கு நல்லது நடக்குமா? மெயினா நிறைய பேர்த்துக்கு கும்பராசிக்காரங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல தொந்தரவுகள் கொடுத்திருக்கும். அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வந்திருக்கும். அலர்ஜி ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், இது எல்லாமே கும்பராசிக்காரங்களுக்கு வந்திருக்கும். கோயிலுக்கு போகலாம்னு நீங்க நினைச்சிருப்பீங்க, கோயிலுக்கு போக முடியாது. ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும். சார், நான் எல்லாமே நல்லதுதான் பண்றேன், உழைக்கிறேன், நல்லா போராடுறேன், எனக்கு எல்லா வேலையும் தெரியும், ஆனா எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல. என்கிட்ட வேலை கத்துக்கிட்டா அப்படி, என்கிட்ட ஒரு அஸ்டண்டா இருந்தா அப்படி, ஆனா அவங்க எல்லாம் இப்ப நல்லா முன்னேற்றம் அடைஞ்சு ஒரு நல்ல நிலைமையில போயிட்டாங்க, நான் அதே இடத்துல இருக்கேன் அப்படின்னு நிறைய பேருக்கு நினைச்சிருப்பீங்க. அவங்களுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய குடும்பஸ்தானத்துல உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரங்கிறது உச்சகிரகம் ஆயிருக்காரு. அப்படி சுக்கிரன் உச்சகிரகம் ஆகும் பொழுது உங்களுக்கு தொழில்ல நல்ல மாற்றங்கள் வந்திருக்கும், குடும்பத்துல ஒற்றுமைகள் கிடைச்சிருக்கும், ஒரு பணம் வரவு கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா எவ்வளவு சம்பாதிச்சாலும் என்னால மிச்சம் பண்ண முடியல, ஹாஸ்பிட்டல்ல செலவு வரையும், கடன் தொல்லைகள், வட்டி கட்டுறதுக்கு புது கடனை வாங்கி கட்டக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், எதிர்பாராத விதமாக எனக்கு ஹாஸ்பிட்டல் செலவு வரைய வந்துருச்சு, வாகனங்கள் பழுதாயிருச்சு, இப்படி எல்லாமே சொல்லியிருப்பீங்க. இதெல்லாம் நடந்திருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அது கூட ராகு பகவான் இருக்காரு. அது மட்டும் இல்லாம 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரு. இந்த 4ஆம் இடத்துல குரு பகவான் என்ன செய்யும்னா, தந்தை வகையிலா இருக்கட்டும், தாய் வகையிலா இருக்கட்டும், நமக்கு எதிரிகளா மாத்திடுவாங்க. இத்தனை நாள நம்ம அம்மா சொன்னா சரின்னு சொல்லியிருப்போம், அப்பா சொன்னா சரின்னு சொல்லியிருப்பாரு, நம்ம எல்லாமே நல்லதை பண்ணோம். இப்ப அவங்கள நமக்கு பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா மாறி இருப்பாங்க. அவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல என்ன பண்ணும்னா, கொஞ்சம் நிதானமோட செயல்படணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிலேயே பிப்ரவரி மாதம் சூரிய பகவான் வராரு. அந்த சூரிய பகவான் வரும் பொழுது எப்பவுமே ஒரு சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாது. இருளுள்ள கிரகம் சனி பகவான், வெளிச்சம் உள்ள கிரகம் சூரிய பகவான். இருட்டுக்கு வெளிச்சக்கும் ஆகாது. அதனால நீங்க உங்களுடைய அப்பா கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போகணும். தந்தை வகையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரதேச பயணங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாகனத்துல போகும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி விட்டு கொடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாம இப்ப உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு. இப்ப உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. இந்த கேது பகவான் வரும் பொழுது நீங்க என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போறது நல்லது. நான் என்னாலதான் எல்லாமே பண்ண முடியும், உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். என்ன கேட்டீங்கன்னா, சில டயத்துல நீங்க பண்ண தப்பு உணர்ந்து உங்களுக்கு உங்களுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கான சிந்தனைகளும் உங்களுக்கு முழுமையா தோன்றும். இது பாத்தீங்கன்னா கிரக நிலையோட அமைப்பு. பட் இப்ப உங்க ராசிக்கு 8 குடைவன் அதிபதி உங்க ராசியிலே இருக்காரு. இப்ப
சூரியனோடையும் சனியோடையும் புதன் சேர்க்கப்பட்டிருக்காரு. அப்ப சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்க ராசிக்கு ஆகாதவர். இப்ப சனி புதன் சேர்க்கை பெற போறாரு. அப்படி புதன் சேர்க்கை வரும்போது என்னன்னா உங்களுக்கு வந்து குழப்பங்களும் கொடுப்பாரு, தெளிவான சிந்தனைகளும் கொடுப்பாரு. ஆனா நீங்க பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து நல்ல விதமா நீங்க யோசிச்சு நீங்க பயன்படுத்தும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பா கொடுக்கும். அது நீங்க கவலைப்படாம நல்ல வழிகளை நீங்க யோசிங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா கார் வாங்கலாம், இல்ல வாகனங்கள் ஏதாவது பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி எடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் லோனுக்கெல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க, இல்ல வண்டி வாகனங்களை வாங்கலாம்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டிருப்பீங்க. அது நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த 1 மாத காலம் நீங்க தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க அசையா சொத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, பழைய வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, இது மாதிரி அசையா சொத்து மேல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள் பண்ணாது. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா கல்யாணங்கிறது ஒரு கனவு வாழ்க்கை மாதிரிதான் இருக்கும். நிறைய பேர் வந்து சார் நான் வந்து ஒரு 4 வருஷமா நான் வந்து ஸ்டெப் எடுக்கிறேங்க, மேரேஜுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அமையவே மாட்டேங்குது. நாங்க போய் ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருது, இல்ல மாப்பிள்ளை வந்து எங்க பொண்ணை பார்த்துட்டு போனோம் அப்படின்னா மாப்பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுது. அது 2 வீட்டுக்கு சம்மதமாகி ஒரு டேட் பிக்ஸ் பண்ணலாம் பார்த்தா நிச்சயம் பண்ண டயத்துல மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற டயத்துல பத்திரிக்கை அடிக்கிற டயத்துல கூட கேன்சல் ஆகுதுங்க. இது மாதிரிலாம் உங்களுக்கு நடந்திருக்கும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா அதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகி உங்களுக்கு அந்த திருமண பாக்கியம், மாங்கலிய பாக்கியங்கிறது கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப உங்களுக்கு ராசியில 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கு, உங்களுக்கு திருமண யோகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலுமே கூட திருமண யோகம் இருந்ததுன்னா நம்மளை தேடி வாய்ப்புகள் வரும். இப்ப நமக்கு அது இல்லாத போது நம்ம அவங்கள தேடி நம்ம போறதுல தப்பே இல்லை. அதனால வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வெளியூர் போகலாமா, வெளிநாடு போகலாமா, இல்ல வெளிநாடு போனா நம்மளால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு நினைச்சவங்களுக்கும் அவங்களுக்குமே வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாடு போயிருப்பாங்க. வெளிநாட்டுல இருந்து சொந்த ஊருக்கு வரலாம் அப்படின்னு எல்லாம் யோசிச்சிருப்பாங்க. அங்க வந்து உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிருக்காது, கடன் தொல்லைகள், எவ்வளவு சம்பாதிச்சாலும் மிச்சம் பண்ண முடியாது. உங்ககிட்ட நல்ல விதமா வேலை கத்துக்கிட்டு பின்னாடி போய் உங்களை பத்தி குறை சொல்லுவாங்க. இது மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு அங்க நடந்திருக்கும். அவங்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா திடீர் வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்டங்கள், இட மாற்றங்கள், மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அது நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை. மெயினா நீங்க வந்து உடல் ஆரோக்கியத்துல வந்து கவனமா இருந்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்துருப்போங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளா அமையும். நம்ம என்னதான் மாதம் கிரகநிலைகளோட கோச்சாரப்படி பார்த்தாலுமே கூட தன்னுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுதிகள் உங்களுக்கு நல்லா இருந்துட்டாவே உங்களுக்கு முழு சப்போர்ட்டுங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதனால உங்களுடைய ஜாதகத்தினோட முழு விழுக்கம் தெரிஞ்சுக்கிட்டு அதனோட வழிகள் நீங்க போங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.